வணக்கம். கம்பில் அரிசி சேர்க்காம இட்லி தோசையெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். 150 கிராம் கம்பு எடுத்துருக்கிறேன், முக்கால் அழாக்கு. இதில் கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்கவோ இல்லை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அப்படி வறுத்தா போதும். இப்படி வறுத்து பண்ணுறதால இட்லி தோசையெல்லாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். வெறும் கம்பு மட்டும் செய்யும்போது சின்ன குழக்குழப்பு தன்மை வரும். நம்ம இப்படி வறுத்து செய்கிறதால அது வராது. இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நல்லா கழுவியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 150 கிராம் கம்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 50 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் வெந்தயம் எதுவும் சேர்க்கலை. நார்மலாக சிறுதானியங்களே பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஜாஸ்தி இருக்கும் தோலோடு யூஸ் பண்ணுறதால. அதுவே மாவு சீக்கிரம் புளிக்க வைக்கும். வெந்தயம் நம்ம இட்லி மாவுக்கு சேர்க்குறதுக்கு அது சீக்கிரம் புளிக்க வைக்கும்ன்றதும் ஒரு காரணம். இன்றைக்கி நான் அதனால் வெந்தயம் சேர்த்துக்கல. அதுவும் சேர்த்தா மாவு ரொம்ப சீக்கிரம் பொங்கி புளிச்சு வந்துடும். இது நல்லா ஊறட்டும். உளுந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் கம்பு கட்டாயமாக 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். கம்பும் நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணியிலையும் சில வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் கரைஞ்சி இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போலாம் சிறுதானியங்களில் ஆர்சனிக் ஆசிட் இருக்குன்றதை பற்றிலாம் ரொம்ப பேச்சு வருது. அதை நீங்கள் ஒரு தடவை கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கம்பை மட்டும் அரைச்சிக்க எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். மிக்சியில் தான் அரைக்கிறேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுங்களை ரொம்ப அதிகமாக அரைச்சி ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சு வந்துடுறதால ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது. நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அளவாக ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அப்போக்கப்போ காலி பண்ணிடுறது நல்லதாக இருக்கும். உளுந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கம்பையும் அரைச்சிடலாம். லேசாக குறப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம வறுத்துருக்கிறதால அது ரொம்ப நைஸாக அரைக்கிறதுக்கும் வராது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது நம்ம அரிசி இட்லிக்கு நம்ம அரைக்கிறபடி ஒரு மாவு அவ்வளோ ரொம்ப ரொம்ப லேட் ஆகாது புளிக்கிறதுக்கு. கூட ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே புளிச்சு பொங்கி வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இதை நல்ல மாவை கரைச்சிட்டு மூடி வச்சிடுறேன். மாவு பொங்கி வரட்டும். எப்படி டிஃபன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 8 மணி நேரத்தில் எனக்கு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டால் கூட ரொம்ப ஃபுல்லாக பொங்கி வெளியில் வந்துடும். இதை மாவு ரொம்ப கரைச்சி விட்டுறக்கூடாது. அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப உடச்சி விட்டுறாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லியை ஊற்றிடலாம். இட்லி பிளேட்டை ஆயிலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க. நார்மல் இட்லி வேகிற நேரத்தில் இதுவும் வெந்துடும், ஃபர்மெண்டட் தான்றதால. இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாவில் தோசையும் ஊற்றிக்கலாம். நல்ல திக்காக செட் தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுறதுக்கும் நல்லா வரும். பணியாரம் ஊற்றுறதுக்கும் இந்த மாவு நல்லா வரும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசை நல்லா மூடி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்மால் மில்லட்ஸ் எப்போதுமே நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நல்லா செவந்துருச்சு. இதை நான் எடுத்துடுறேன். நல்ல மெலிசா ரோஸ்டாகவும் நல்ல பேப்பர் ரோஸ்ட்டும் நல்லா வரும். மெலிசா ஒரு தோசை ஊற்றிருக்கிறேன். இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மெலிசா ஊற்றினா கூட இந்த தோசையை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியங்களில் பண்ணும்போது சட்னியை ரொம்ப நல்ல நியூட்ரிஷியஸாக பண்ணிக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கிறேன். இட்லியை பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஏரியேட்டடாக இருக்குன்னு. கம்பில் அரிசி சேர்க்காம விதவிதமான டிஃபன் ரெடியாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.